குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சேலம் வந்துட்டோம். உடம்பு ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. திரையோதசி திதி இன்று காலை 2:30 வரைக்கும். அதற்கு பிறகு திரையோதசி திதி சதுர்த்தி திதி. அதற்கு பிறகு சதுர்த்தி திதி. இன்று பூரம் நட்சத்திரம் மாலை 2:06 வரைக்கும். தியாஜிதம் சித்தயோகம். இன்னைக்கு மதன திரையோதசி பிரதோஷம். இன்று முக்கியமாக சிவபெருமானுக்குரிய நாள் பிரதோஷம். இன்று அனைவரும் சிவபெருமான் கோயில் போங்க, திருவாசகம் படிங்க. திருவாசகம் எனும் தேன், அதை படிங்க. இல்லை வீட்டிலேயே நினைத்து நீங்கள் நின்ற இடத்திலேயே நீங்கள் செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷம் திருச்சுழி திருமேனிநாதர் ரத உற்சவம், பழனி ஸ்ரீ ஆண்டவர் திருக்கல்யாணம், மகாவீர் வர்தமான் பகவான் ஜெயந்தி, மொராஜி தேசாய் நினைவு நாள், அரசினர் விடுமுறை. இன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி, அரசினர் விடுமுறை. நேற்றெல்லாம் பஸ்லலாம் அளவு கடந்த கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு நேற்று. அதனால் இன்றைக்கி அரசினர் விடுமுறை. இன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் பெருமானனுடைய எத்தனையோ அதையெல்லாம் சொல்லி மாள முடியாது. இப்போ நேரம் இல்லாத காரணத்தினால் நாம் இன்று அவரை பின்பற்றி நாம் வாழுவோம். சூரிய உதயம் 6:08 மீன நாளிகை 0:34. திதி திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் 1, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன். நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல, செயல்களால். நாம் எத்தனை ஆண்டு வாழ்ந்தோங்கிறது பெருசில்லை, என்ன எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 11. கௌரி நல்ல நேரம் காலை 12 to 1:30, மாலை 6 to 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். கிரகணம் கரணம் 3 to 4:30. ராகு காலம் 1:30 to 3. குளிகன் 9 to 10:30. யமகண்டம் 6 to 7:30. இன்றைய ராசி பலன். நன்மை: மேஷம் நன்மை, ரிஷபம் லாபம், மிதுனம் குழப்பம், கடகம் ஆக்கம், சிம்மம் வசதி, அன்பார்ந்த செல்வ வளம் மிக்க கன்னிராசி அன்பர்களே நன்மை. செல்வ வளம் மிக்க துலாம் ராசி அன்பர்களே இன்று சாந்தம். செல்வ வளம் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே இன்று ஜெயம். செல்வ வளம் மிக்க தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு உயர்வு. செல்வ வளம் பொருந்திய மகர ராசி அன்பர்களே வெற்றி. செல்வ வளம் பொருந்திய கும்பராசி அன்பர்களே வரவு. செல்வ வளம் பொருந்திய மீன ராசி அன்பர்களே புகழ். இன்றைக்கு திருவோணம் நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இன்னைக்கு மிதுன செல்வ வளமிக்க மிதுன ராசி அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்கள், செல்வ வளமிக்க சிம்ம ராசி அன்பர்களும் கடகராசி மிதுன ராசி அன்பர்களும் கவனமாக இருங்கள். மற்ற அனைத்து ராசிகளுக்கும் இன்று சுகமாக இருக்கின்றது. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் சுப முகூர்த்த நாள். மதன சதுர்த்தி, பங்குனி உத்திரம். நாளை மிக 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 சிறப்பான ஒரு நாள். தூக்கி எறிகின்ற குதிரையை விட சுமக்கின்ற கழுதையே மேல். இது நாளைய விசேஷங்கள். சரி, சித்திரை 1 என்னைக்குன்னு பார்க்கலாமா? பங்குனி உத்திரம் நாளைக்கு 12ஆம் தேதி நாளான்றைக்கு சனிக்கிழமை பௌர்ணமி. அதற்கு பிறகு சித்திரை 1, சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அது திங்கட்கிழமை.
திங்கட்கிழமை வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை 1. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸாக நான் சொல்லிடுறேன். முருகரை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். நாளை பங்குனி உத்திரம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்திங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். சரி, இன்றைய இது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலவரம் நம்ம சொல்லிட்டோம். இது வந்து வியாழக்கிழமை. பங்குனி 27, ஏப்ரல் 10 இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் மாந்தி, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி. சுக்கிரன் வக்ரமாக இருக்கின்றார். இது வந்து புதன் வியாழக்கிழமை. பங்குனி அனங்க திரையோதசி, தமன திரையோதசி, மதன காமன திரையோதசி, மகாவீர் ஜெயந்தி, பிரதோஷம். இன்னைக்கு வந்து சிவபெருமான் வழிபாடு தான் மிகச்சிறந்த ஒரு இது. நாளை பங்குனி உத்திரம் அதாவது சுப முகூர்த்த நாள், தமன சதுர்த்தி, மாத நரசிம்ம சதுர்த்தி, ஸ்ரீ ரங்கநாச்சியார் பங்குனி உத்திரம். நாளான்றைக்கு பௌர்ணமி பூஜை, ரௌச்சய மண்பாதி, சர்வதேவய தமனம், மிருத்யு சுபத்தை விளக்க வேண்டிய ஒரு நாள். தமிழ் வருட பிறப்பு 12ஆம் தேதி வந்து பௌர்ணமி பூஜை, திங்கட்கிழமை, சித்திரை 1, விசுவாபசு வருடம் சித்திரை 1 திங்கட்கிழமை. அனைவருக்கும் தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். அதனால் நம்ம வருகின்ற இனிய அந்த தமிழ் புத்தாண்டை நாம் வரவேற்போம். அன்றைக்கு நீங்கள் இத்தனை வருஷம் என்ன செய்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் செய்யலைனாலும் அன்று அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூ கொஞ்சமாக 10 ரூபாய்க்கு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதே எடுத்து வச்சு நீங்கள் அன்னைக்கு வந்து கனி காணுதல்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போவுமே கூட வாங்கி வைங்க. அப்படி காய் வெட்டாக வாங்கினா கூட பழுத்துக்கும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் அன்றைக்கு வந்து சித்திரை கனின்னு சொல்லுவாங்க. என்ன கனியை வச்சு மாப்பழம், வாழை எந்த பழங்கள் இருக்குதோ அதை வாங்கி வைத்து அன்று கனி காணுதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. தொட்டாஞ்சினிங்கி இலை வேர் இரண்டையும் பொடியாக்கி பாலில் கலந்து கொடுக்க சர்க்கரை நோய் குணமாகும். எனக்கு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் இதில் போட்டிருக்காங்க, இதை எனக்கு இதில் நான் வந்து பாவக்காய் வந்து அந்த சாதம் கம்மியாக சாப்பிட்டு காய்கறிகள் இவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நீர் காய்கறிகள், சுரைக்காய், முட்டைக்கோசு இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இளநீர் ரொம்ப விலை அதிகமாக விற்கிது. மோர் குடிங்க, மோர், தயிர், குளிர்ச்சியான இது. ஆயில் பாத் எடுங்க, மாதம் அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்தாலும் சரி. தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கனாலும் நல்லெண்ணெயோ அவ்வளோ ரொம்ப நல்லது. இதை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி சர்க்கரை நோய் குணமாகறதுக்கு இது தான் நான் சொல்லுவேன். நான் பாகற்காய், காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கோங்க. அரிசி சாதம் கம்மியாக, சப்பாத்தி, கோதுமை ரவை,
அதே மாதிரி ஆரிய தோசையாக கூட ஊற்றி ஏன்னா கடிக்க முடியாது, அதை களியாக கூட கிண்டி சாப்பிட்லாம். சப்பாத்திலாம் கடிக்க முடியாதுன்னு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கொஞ்சம் டயர்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கோம். வந்துட்டோம் ஊர்லேருந்து. நமக்கு இன்னும் புதுசாக பஞ்சாங்கம் படிக்கலை. இன்றைக்கி பிரதோஷம், அதனால் சிவபெருமானுக்குரிய ஏதாவது ஒன்றை எடுத்து நாம் பாடலாமா? ஒன்றையாவது சிவபெருமானுக்குரிய ஸ்தோத்திரம். சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லேட் ஆகிடுச்சு. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நம்ம இந்த வெற்றி நிச்சயம் என்கின்ற தாரக மந்திரத்தோடு நாம் ஏப்ரல் 1 புது இது ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். தமிழ் வருட பிறப்பை வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு எதிர்கொள்வோம். வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு. ஓகே.